கரூரில் நடைபெற்ற விஜய் பிரச்சாரத்தில் காயமடைந்தோரை நேற்றைய தினம் என்டிஏ எம்பிகள் குழு சந்தித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நேரில் பார்த்தவர்களிடம் கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூரு எம்பி தேஜஸ்வி சூர்யா, கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். கரூரில் கடந்த வாரம் விஜய் பிரச்சாரத்தின் போது மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. பிரச்சாரம் நடந்த இடத்திற்கு வந்தபோது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த மிக மோசமான துயரம் தொடர்பாக தெரிந்து கொள்ள பாஜக தலைவர் நட்டா 8 எம்பிக்களை கொண்ட உண்மை அறியும் குழுவை அமைத்தார். இந்த குழு நேற்று கரூருக்கு வந்தது. பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்ததும் பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் என பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து கரூரிலேயே வைத்து செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகளை எழுப்பினர். இது தொடர்பாக பெங்களூரு எம்பி தேஜஸ்வி சூர்யா கூறுகையில், இந்த சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை ஏன் அருகே இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை? தனியார் மருத்துவமனை மிக அருகிலேயே இருந்தது. ஆனால் அதை விட்டுவிட்டு 25 நிமிட பயண தூரத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது ஏன்? காயமடைந்தோரை அருகே இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் பலரது உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் இதில் காயமடைந்தோரும் தெரிவித்தனர். தொலைவில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு காயமடைந்தோரை அழைத்து சென்றது ஏன் என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். தேஜஸ்வி சூர்யாவின் இந்த கருத்துக்கள் இணையத்தில் வேகமாக பரவியது. தேஜஸ்வி சூர்யா மட்டுமின்றி நெட்டிசன்கள் பலரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதற்கிடையே தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்பது பொய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் இது முற்றிலும் தவறான தகவல். கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களில் 11 பேர் அருகேயுள்ள அக்ஷயா என்ற மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் அங்கு 6 ICU படுக்கைகள் மட்டுமே இருந்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக அரசு மருத்துவர்களும் அங்கு சென்றுள்ளனர். அக்ஷயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 5 பேர் தீவிர சிகிச்சை பெற்றனர். அவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதி காசோலை மூலம் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேஜஸ்வி சூர்யா மேலும் கூறுகையில், இவையெல்லாம் மிகவும் தீவிரமான கேள்விகள். எனவே இது குறித்து உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தினர் விளக்கம் கேட்க முயன்றோம். பல போன் கால், மெயில், லெட்டர் கொடுத்த பிறகும் எங்களை பார்க்க மறுத்துவிட்டனர். எனவே எங்கள் குழுவில் இருக்கும் 8 எம்பிகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துள்ளோம். கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்துள்ளோம். அவர்கள் நாடாளுமன்ற குழுவை சந்திக்க மறுத்ததாலேயே உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளோம் என்று கூறியிருந்தார். பின்பு இந்த வழக்கை விசாரிக்க CBI வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்க CBI வேண்டுமா வேண்டாமா? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.